எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த 2 நாளாக என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோடய நன்றி. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லோருமே வந்து உள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ பணம் வந்து எப்படி சம்பாதிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கலாங்கிறத வந்து நம்ம முதல்ல கற்றுக்கணும். ஸோ கற்றுக்காமல் வந்து ஒரு பிகினராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம வாங்கி விற்றா நம்ம வந்து பெரிய லாபம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு தான் வந்து நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ நம்ம வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து என்னன்னு சொன்னால் எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து செய்கிறதுக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஆள் வந்து இருந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும்போது அதில் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதில் லாபமும் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் வந்து ஒரு வேலையை தொடங்கி நம்ம பெரிய நம்மகிட்ட அமௌண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபண்டு இருக்கிறத உள்ளே கொண்டு போட்டு நம்ம அடுத்த ஆளை நம்பியோ இல்லைன்னா நம்மளுக்கு இதை பற்றி தெரியாமல் நம்ம வந்து அந்த தொழிலை தொடங்கி நம்ம நடத்தணும்னு சொன்னால் அதில் வந்து பெரிய லாஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே ஷேர் மார்க்கெட்டுங்கிறதும் வந்து அதே மாதிரி தான். அது வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு உள்ளே இறங்கி நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ இல்லைனா ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ இல்லை நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் ஒரு லாங் டைமில் வந்து நம்ம பண்ணுறோமோ எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் நிறையவே இருக்குது. எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கன்னா ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு இருக்குது, அதோட க்ரோத் என்ன, கடந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதோட க்ரோத் என்ன, ஸோ அப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபண்டமெண்டல் சொல்லுவோம். அவங்களோட இண்டஸ்ட்ரி, அதாவது அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நம்ம போகும். ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பேங்க் நிஃப்டியில் பொறுத்த அளவுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ 2 நாளாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மூமெண்ட்டும் அப் மூமெண்ட்டும் இருக்காது, ஒரு டவுன் மூமெண்ட்டும் இருக்காது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 45,660 ப்ளஸ்ஸு ஒரு 45,150. ஸோ இந்த வெறும் ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் மேலே போகிறது கீழே வருது. இந்த மாதிரி 2 நாள் பயங்கரமாக கன்சாலிடேட்லேயே வந்து இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ், அதாவது இப்போ ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எப்படி ட்ராப் ஆகுறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே போகுன்னு சொல்லி அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அகைன் கீழே வந்துடும். கீழே வந்து அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அகைன் வந்து கீழே வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சமாக கீழே வந்த மாதிரி வந்துட்டு அகைன் மேலே போயிடும். அப்போது அதுவும் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ இந்த 2 நாளுமே வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். ஒரு சில பேர் அதாவது இந்த சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஸ்கேல்பிங் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாளைக்கு வந்து இப்போ இந்த 2 ரேஞ்சுக்கும் இடையிலோட சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த 500 பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 45,400. ஸோ 45,400ல் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இப்படி வருது. ஸோ அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போகும்போது தான் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ சிஇ சைடு வந்து நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகும்போது நீங்கள் சிஇ சைடுக்கு வந்து, அதாவது கால் சைடுக்கு வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகுது, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அகைன் மார்க்கெட் வந்து இப்படி கீழே வருது. ஓகேங்களா? கீழே வந்துட்டு இந்த 45,150 வந்து பிரேக் பண்ணி அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வரும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து புட் சைடு என்ட்ரி நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ புட் சைடு என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால்
இங்கேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அகைன் வந்து இந்த பையர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த ஏரியாக்களில் வந்து பையர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே பையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணணும், அவங்கள வந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மார்க்கெட் என்ன பண்ணணும், நாளைக்கு வந்து கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே அகென்ஸ்டாக நடக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ மேலே போகுது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே செல்லர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால், ஸோ இந்த செல்லர்ஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ மேலேருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மேக்ஸிமம் இங்கேருந்து செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த செல்லர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் கொடுக்கு அப்படின்னு சொன்னால், கால் சைடு வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த ஹை அதாவது 46,150 இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடு பண்ணும்போது ரொம்ப எமோஷ்னலாக ட்ரேடு பண்ணாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளினை உண்டாக்கும். ஸோ டிசிப்ளினுங்கிறது வந்து ட்ரேடில் ரொம்ப 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 முக்கியம். கால் சைடு ஒரு கேண்டில் கால் சைடு போகுது, ஸோ நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துருவேன், அடுத்த கேண்டிலே புட் சைடு வருது, புட் ஆப்ஷன் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய லாஸ் மேக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் அந்தமாரி ட்ரேட் தயவு செய்து யாரும் பண்ணாதுங்க. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், என்னோட டெலகிராம் சேனல் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கிறேன். டெலகிராம் பேர் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த சேனல் அதாவது விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் அப்படிங்கிற சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பேன், ஒரு சில கால்ஸும் கொடுப்பேன். அதாவது பேங்க் நிஃப்டியோட கால்ஸ் வந்து ஒரு சில கால்ஸ் கொடுப்பேன். அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சில ப்ராஃபிட்ஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் ஸ்டாக் ஆப்ஷனும் ரெக்கமெண்டேஷன், அதாவது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பேன், அதாவது ஆப்ஷன் காலும் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி வேறு எதுவும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணவும் செய்யலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனல்லே வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான வழிமுறைகளும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நன்றி.